SP வேலுமணி வேலு ரகசிய சந்திப்பு. அதிமுகவிற்கு 20% கமிஷன். முடிந்தது புதிய டீல். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான சில மாதங்களில் தமிழகத்தில் புதிய ஒரு கமிஷன் கலாச்சாரம் கொண்டுவரப்பட்டது. இந்த கமிஷன் கலாச்சாரத்தால் திக்குமுக்காடி போன திமுக எம்எல்ஏக்கள் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியே நீடித்தால் கூட நன்றாகத்தான் இருக்கும் என நினைக்க ஆரம்பித்தனர். இதற்கு காரணம் அப்போது அரசு ஒப்பந்ததாரர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை கவனித்த அதே விதத்தில் திமுக எம்எல்ஏக்களையும் கவனித்தனர். அதாவது எந்த ஒரு திட்டம் பணி முடிந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக எம்எல்ஏக்களுக்கு கணிசமான கமிஷன் கொடுக்க ஆரம்பித்தனர். டிடிவி தினகரன், சசிகலா, OPS என எடப்பாடி பழனிசாமிக்கு பல வழிகளில் நெருக்கடி இருந்த நிலையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களையும் அரசு பணி ஒப்பந்தம் மூலம் கவனிக்க EPS உத்தரவிட்டிருந்தார். இதனால் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அக்கட்சி எம்எல்ஏக்களிடம் நல்ல பணப்புழக்கம் இருந்தது. அதிலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அமைச்சராக வாய்ப்புள்ளவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் சிறப்பு கவனிப்புகள் இருந்தன. ஜெயலலிதாவோ கலைஞரோ தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தபோது இப்படி ஒரு வழக்கம் கிடையாது. ஒப்பந்ததாரர்கள் விரும்பினால் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை கவனிப்பர். அதுவும் சொல்லிக் கொள்ளும்படியான கவனிப்பாக இருக்காது. எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சரான பிறகுதான் இப்படியான கவனிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுக்கு இணையாக திமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் கவனிக்கப்பட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன. யார் மீதும் பெரிய அளவில் கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அமைச்சர்களாக இருந்த ஜெயக்குமார், KT ராஜேந்திர பாலாஜி ஆகியோரை மட்டுமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விரட்டி கைது செய்தது போலீஸ். இதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினரை தனிப்பட்ட முறையில் இவர்கள் விமர்சித்ததுதான். ஆனால் தொகுதியாக பிரச்சாரத்திற்கு சென்று ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வர் என்று கூறினார். ஆனால் தற்போது வரை எந்த அமைச்சரும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படவில்லை. இதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் திமுகவுடன் செய்து கொள்ளப்பட்ட டீலிங் தான். இந்த நிலையில் அண்மையில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலு அதிமுகவின் பவர்ஃபுல் நிர்வாகியான SP வேலுமணியை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. கோவையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளன. அண்மையில் வழக்கு ஒன்றுக்காக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டது குறித்து வேலுமணி அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தான் முக்கிய டீலிங் பேசப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். அதாவது இனி தமிழகத்தில் நடைபெறும் அரசு பணிகள், திட்டங்களில் அதிமுக எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்களுக்கும் கமிஷன் வழங்குவது தொடர்பான டீலிங் தான் அது. அதன்படி இனி ஒரு திட்டம், பணிக்கு ஒப்பந்ததாரர் கொடுக்கும் கமிஷனில் அதிமுகவிற்கு என்று 20% வழங்கப்படுவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். சமீப காலமாக திமுக அரசுக்கு எதிராக மேலிட உத்தரவுப்படி அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் திமுக அரசுக்கு எதிரான போராட்ட மனநிலையில் உள்ளனர். எதிர்க்கட்சியாக அதிமுக இதனை தீவிரப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே அரசு பணிகளில் அதிமுகவினருக்கு கமிஷன் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.